ஒரு கிராமத்துல ஒரு அப்பாவும் பையனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அப்பா ஒரு பாலம் இயக்குபவர், அதாவது பிரிட்ஜ் ஆபரேட்டர். ஒரு நாள் ஒரு ரயில் அந்த பாலத்தை கடக்கணும். ஆனா அந்த பாலம் திறந்த நிலையில் இருந்துச்சு, ஓபனாகவே இருந்துச்சு. அந்த ரயில் வர நேரத்துல அவர் அந்த பட்டனை பிரஸ் பண்ணதும் அந்த பிரிட்ஜ் மூடிக்கும், அந்த ரயில் அப்படியே அழகா பாஸ் பண்ணிடும். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அந்த தந்தை அந்த பாலத்தை மூட செல்லும் போது அவனுடைய மகன் என்ன பண்ணா, தவறுதலாக அந்த இயந்திரத்தின் இடையில என்ன செய்தான், சிக்கிக்கிட்டான். அந்த நேரத்துல தந்தைக்கு ஒரு கடினமான முடிவு. நம்ம என்ன செய்வோம், மகனை காப்பாற்றி ரயில்ல உள்ள நூறுக்கணக்கான மக்களை ஆபத்துல விட்டுலாமா, இல்ல மகனை விட்டுட்டு அந்த மக்களை காப்பாத்துவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆனா கண்ணீர் கலந்த மனதுடன் அந்த தந்தை பாலத்தை மூடினார். ரயில் பாதுகாப்பாக அப்படியே கடந்து சென்றது. ஆனால் அவருடைய மகன் உயிரிழந்தான். அன்பானவர்களே, இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகிறது. தேவன் நம்மை இவ்வளவு நேசித்தார். அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை என்ன செய்தார், நமக்காக கொடுத்தார். சிலுவை என்பது ஒரு ஜஸ்ட் மரக்கட்டை இல்லைங்க, அது தேவனின் அன்பின் சின்னம். இயேசு சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்மை தேவனுடன் சேர்க்க. நாம் தகுதியுள்ளவர்கள் என்பதற்காக அல்ல, அவர் அன்புள்ளவர் என்பதற்காக. இன்று சிலுவை நமக்கு சொல்லும் செய்தி என்னன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேன். அந்த அன்பை நாம ஏற்றுக்கொள்ளணும். அந்த தியாகத்தை நாம் மதிக்க வேண்டும். அந்த வாழ்வில் நாம் நடக்க வேண்டும். சிலுவை நம்மை குற்றவாளிகளாக அல்ல, அன்புக்குரியவர்களாகவே என்ன செய்கிறது, பார்க்கிறது. இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. ஏசாயா 53:5, அவர் நம்முடைய அக்கிரமங்களினாலே குத்தப்பட்டார், நம்முடைய அநியாயங்களினாலே நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் தண்டனை அவர் மேல் இருந்தது. அவர் நமக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் நமக்காக உயிரிழந்தார். அந்த அன்பை நீங்கள் பாராட்டி சமாதானத்துடன் தூங்குங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.